ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டிபிளாக பேசுகிறேன். திருமண பொருத்தத்தில் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறவங்க, கும்பராசிக்கு கும்பராசி பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், ஸோ இதில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ராசி இன்னொரு ராசி பண்ணக்குள்ள அது பெரிய ஏக பொருத்தம்னுவோம். ஆனால் இதில் நட்சத்திரங்கள் டிசைன் ஒன்று இருக்குது. இப்போ கும்பராசி நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு ஆண் ஒரு பெண் எப்போதுமே அப்படி தான் இருக்கும் இல்லையா? அதில் அவிட்டம் ஃபஸ்ட்டு நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திரத்துலேருந்து வருவோம். இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு பெண் கும்பராசியில் இருக்காங்க, அவங்க அவிட்டமாக இருந்தால் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி, அது ஏக பொருத்தம், அது டிஷ்யூம் சண்டை வரும். ஏன்னா ஒரே திசா புத்திகள் நடந்துட்டு இருக்கும். இப்போ அவிட்டத்தில் போகிறக்குள்ள ரெண்டு பேருக்குமே செவ்வாய் தசை ஆரம்பத்தில் இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு தசை குரு தசை. இப்போ கல்யாணம் பண்ணக்குள்ள குரு தசை இருக்கும். அப்போ ரெண்டு பேருக்குமே குரு உங்களுக்கு இருப்பார் இல்லையா? அந்த குரு கெட்டு போனார்னா, யாராச்சும் ஒருத்தர் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அது ரெண்டு பேருக்குமே அஃபெக்ட் கொடுக்கும். அப்போ அந்த திசா புத்திகள் குழந்தைகள் பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்ஸிங் ஆகும். 10 பொருத்தங்களில் மிக மிக குறைவான பொருத்தங்கள் 5 தான் வரும். ஸோ இந்த மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 பொருத்தம் 7 பொருத்தம்லாம் தான் கல்யாணம் பண்ணலாம். ஸோ அவிட்டம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இது ரெண்டு பேருக்குமே சண்டையை மூட்டக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக இது யாரை நம்ம இந்த அவிட்டத்தில் யாரை நம்ம கல்யாணம் பண்ணலாம்? அவிட்டக்காரங்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா சதயம், விச் மீன் தாராபலன், சம்பத்து தாரை, நம்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம். உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அப்படிதாங்க. ஸோ ஒரு ஜாதகம் ஜெயிக்க பிறந்திருக்குன்னா அவங்க கூட ஜெயிக்கிறவங்கெல்லாம் அவங்க கூட இருப்பாங்க. அப்படி எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கும்பராசியில் அவிட்டம் இருக்கீங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இதே நீங்கள் சதயமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பூரட்டாதி உதவி பண்ணுவாங்க. இதே நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரட்டாதி உதவி பண்ணுவாங்க. ஸோ நம்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் நம்மளை இயக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ நம்ம என்ன இங்கே சொல்கிறோன்னா, அவிட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஆண் அவிட்டத்தில் இருக்கார், ஒரு பெண் அவிட்டத்தில் இருக்கார், சதய நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணுங்க. அப்போ சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இது பின்னாடி நட்சத்திரம் என்னங்க? தாம்பூல நட்சத்திரம். அந்த தாம்பூல நட்சத்திரம் என்ன பண்ணுன்னா, இவங்க பாதையில் கொண்டு போகும். அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு குதிரை கடிவாளம் எப்படி தேவையோ ஓடுறதுக்கு, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க பிடிச்சி அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக நிமித்தி அழகாக வாழ்க்கையில் கொண்டு போவாங்க. ஸோ கும்பராசியில் உள்ள அவிட்டம் சதயம் இங்கே 100%. இவங்கள கல்யாணம் பண்ணலாம். இப்போ நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, சார் நாங்கள் 2 பேருமே கும்பராசி, இந்த நட்சத்திரம் நாங்கள் இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கலாமா? கண்ணை மூட்டு கல்யாணம் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் வராது. சில பல பிரச்சனைகள் இருக்கும், அது வேறு விஷயம், அது கர்மாவோட அடிப்படையில் இருக்கும். ஆனால் இது நீங்கள் மேலோட்டமாக பார்க்கல 10 பொருத்தத்துக்கு 7லேருந்து 8 பொருத்தம் வரும். நம்ம ஓரலாக சொல்கிறோம், ஜாதகம் பார்த்து சொல்லுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 பொருத்தம் வரும். அப்போ 8 பொருத்தம் என்னங்க? அமோகமான நடுநிலையான நல்ல பொருத்தம். இப்போ நீங்கள் அவிட்டத்தில் இருக்கீங்க, கும்பராசி அவிட்டம், அதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து வரும். 3வது நட்சத்திரத்தை பண்ணக்கூடாது. 3வது நட்சத்திரம் என்னதுங்க? பூரட்டாதி. இந்த பூரட்டாதியை அவிட்டம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? விபத்து தாரை, தாராபல நட்சத்திரத்தில் சேமத்தாரை, சம்பத்து தாரை, அதிர்ஷ்டத்தாரை, அனுகூலத்தாரை, விபத்து தாரை. இந்த விபத்து தாரை 3வது நட்சத்திரம், கரும நட்சத்திரம். அது நம்மளை இயக்கும், அது நம்மளை சித்திரவதை பண்ணும், அவங்க நம்மளை பழி வாங்கிறதுக்காக பிறந்திருக்கு. இப்போ செட் ஆகாது, அவிட்டத்துக்கு செட் ஆகாது பூரட்டாதி. இந்த ஸ்டார் கும்பத்தில் நீங்கள் அவிட்டமாக இருந்தால் மட்டும் செட் ஆகுது, ஓகேங்களா? அது அந்த ஒரு ஆண் இருக்காங்க, இப்போ ஒரு ஆண் அவிட்டத்தில் இருக்காங்கன்னா இந்த பெண் பூரட்டாதுன்னா மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் சதயத்துக்கு பூரட்டாதி சூப்பராக செட் ஆகும், சரிங்களா? அப்போ அதே பூரட்டாதியாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நட்சத்திரம் நம்ம என்ன சொல்கிறோம்? தாம்பூல நட்சத்திரம். நம்ம நட்சத்திரத்துக்கு முன்னாடி, நம்ம நட்சத்திரத்துக்கு பின்னாடி. ஸோ இந்த 2 நட்சத்திரம் செட் ஆகும். 3வது நட்சத்திரத்தை எந்த ஸ்டாராக இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ கும்பத்தில் இவங்களுக்கு யாரெல்லாம் கல்யாணம் பண்ணலான்னா, அவிட்டம் சதயத்தை கல்யாணம் பண்ணலாம், சதயம் பூரட்டாதியை கல்யாணம் பண்ணலாம், பூரட்டாதி சதயத்தை கல்யாணம் பண்ணலாம். அவ்வளோதான். இதில் 3வது நட்சத்திரத்தை மட்டும், இந்த ஃபஸ்ட்டு நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க 3வது நட்சத்திரம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் நீங்கள் பூரட்டாதியாக இருக்கீங்கன்னா பூரட்டாதிக்கு அடுத்த ராசிக்குள்ளே நீங்கள் போயிடணும். கும்பராசிக்கு அடுத்த ராசி தான் நீங்கள் போகணும், இல்லைன்னா
கும்பராசிக்கு உள்ளே இருக்கிற ஒரே நட்சத்திரம் சதயத்தை மட்டும்தான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும். ஒரு ஆண் ஒரு பெண் கும்பம் சதயமாக இருந்தால், ஒரு ஆண் பெண் பூரட்டாதியாக இருந்தால் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நட்சத்திர பொருத்தங்களில் ஆல்மோஸ்ட் 10க்கு 8 பொருத்தம் வரும். சில டைமில் 7 வரும், சில டைம் 6 வரும். நடுநிலையான பொருத்தம் எடுத்துக்கிறோம். அதில் வந்து ரஜ்ஜு பொருத்தம், சுமங்கலி பவா என்ன சொல்லிட்டு இந்த தாலி பாக்கியம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ருதி தீர்க்க பொருத்தம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு முக்கியமாக யோனி பொருத்தம், ஆணுடைய உறுப்பு பெண்ணுடைய உறுப்பு, இன்டர்கோர்ஸ் லைஃபு, செக்ஷுவல் லைஃபு, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் ப்ரெடிக்ஷன் எடுப்போம். ஸோ கும்பராசிக்காரங்க கும்பராசியை கல்யாணம் பண்ணலாம்னா பண்ணலாம். நட்சத்திர அடிப்படையில் உங்களுக்கு மாறக்கூடும். இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கல்யாணமே நடக்கல சார், கல்யாணம் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு எப்போ தான் மேரேஜ் நடக்கும் அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு பரிகாரம் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் இங்கே நம்ம சொல்லக்கூடியது பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ராத்தா சீதா கல்யாணம் சொல்லுவாங்க, அது ராமர் கல்யாணம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்கடேச பெருமாளுடைய கல்யாண உற்சவம் சொல்லுவாங்க, அதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக திருமணம் நடக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை, ஒரு புடவை எடுக்கிறதுக்கு 1000 ரூபா புடவை எடுக்கிறதுக்கு காசு இல்லை, ஆனால் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு புடவை, அந்த நகை வாங்கிறதுக்கான 1 கிராம் தங்கம் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அவங்க வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் மணமாலை வந்து மாற்றக்கூடும். திருமண உதவியை கண்டிப்பாக பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக திருமணத்துக்கு கும்பராசிக்காரங்களாக இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் திருமணம் ஒரு ஏழை பெண்ணுக்கு உதவி பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த இடத்துல காமாட்சி அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அன்னை மீனாட்சியோட திரு அனுகிரகமும் கிடைக்கும். எல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கட்டும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.